ஹை ஃப்ரெண்ட்ஸ், AK64 படத்தில் மோகன்லாலை நடிக்க வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த வீடியோ பார்த்ததுமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, AK64 படத்தில் ஒரு செம்ம இம்பார்ட்டன்ட் ரோலில் மோகன்லால் நடிக்கிறாரு அப்படின்றது. நேற்று ஒரு ஃப்ளைட்டில் மோகன்லால், ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் இவங்க எல்லாருமே ஒன்றா வந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே AK64 படத்துக்காக தான் போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த வீடியோ செம வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த AK64 டே பை டே AK ஃபேன்ஸால வெயிட் பண்ணுற படம். ஆதிக் ரவிச்சந்திரன் அகைன் ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை காமிக்க போறாரு. குட் பேட் அக்லி படத்தை எப்படி ஒரு சம மாசான சம்பவமா கொடுத்தாரோ அதே போல இந்த படத்தையும் எல்லா சென்டர் ஆடியன்ஸையும் கவர் பண்ற விதமா ஒரு செம்மையான கதைக்களம் வச்சு எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்துல நம்ம அஜித் சார் கூட மோகன்லால ஒரு பிவோட்டல் ரோல்ல நடிக்க வைக்கணும். அண்ட் அதே போல லப்பர் பந்து ஃபேம் சுவாசிகா அவர்களையும் நடிக்க வைக்க பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல ஃபீமேல் லீட் ரோலுக்கு ஸ்ரீலீலா கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் சீக்கிரமே அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா தெரியும் இந்த படத்துல யார் யார் நடிக்கிறாங்க, யார் யார் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் இப்ப ரீசெண்டா கொடுத்த பிரஸ் மீட்ல கூட AK64 படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருந்தாரு. சோ பயங்கரமான ஒர்க் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் ஃபுல்லா தூத்துக்குடி ஹார்பர்ல தான் எடுக்க போறதா பிளான் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த நியூஸ் தான் செம்ம வைரலா வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட மோகன்லால் வந்தது பார்த்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, மோகன்லால் AK64ல இருக்காரு அப்படின்றத. ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.